மீன ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு வந்து பெயர்ச்சி ஆகிறார். என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது சார் அவங்களுக்கு? 2 விஷயம் பார்க்கணும். முதல்ல இருந்த இடம் லாபமான இடமெல்லாம் முதல்ல பார்க்கணும். 3ஆம் இடமும் அவ்வளவோ நன்மையான இடம் இல்லை. இப்போ 4வது இடத்துக்கு போகிறாங்க. புரியுங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, தர்மபுத்திரர் 4லே வனவாசம் போகும்படி ஆனது. பாண்டவர்கள் 4ஆம் இடத்துல குரு வருகின்ற போது தான் அவர்கள் ஆட்சியை இழந்து விட்டு காட்டுக்கு போகிறாங்க. புரியுங்களா? அது 4ஆம் இடத்து குரு செய்கின்ற வேலை. நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, குடும்பத்தோடு இருக்கீங்க, செல்வாக்கோடு இருக்கீங்க, அதையெல்லாம் விட்டுட்டு வேறு ஒரு இடத்திற்கு, தலைமறைவான இடத்திற்கு, எங்கேயோ தொலைவான ஒரு தேசத்திற்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். எதிர்பாராத மாற்றம் ஏற்படும். இல்லை உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையோ மற்ற சூழ்நிலையோ உங்களையும் இடமாற்றம் செய்ய வைக்கும். இந்த நேரத்தில் பார்க்கும்போது உங்களுடைய பாணியில பேசணும்னா ஜென்ம சனி, திருக்கணிதப்படி. அப்படிங்களா? 12ல் போய் ராகு இல்லைங்களா? 6ல் கேது இருக்கார். ஆனால் 12ல் இருக்கிற ராகுவும் ஜென்ம சனியும் ஒரு பக்கம் வச்சு செய்வாங்க. இப்போ 4ல் போய் இவரு உட்காரும்போது இங்கே இருக்கிறத விட வேற எங்கேயும் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிடலாமே, இந்த ஊரை வியாபாரம் பண்ணுறத விட இன்னொரு ஊரில் போய் வியாபாரம் பண்ணலாமே, குடும்பத்தை விட்டு பிரிச்சு கொண்டு போயிடுவார். இல்ல குடும்பத்தோட கூட கொண்டு போயிடுவார். குடும்பத்தை விட்டு பிரிக்க மாட்டாரு, குடும்பத்தோட கூட போவார்.